கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளால நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்துருச்சு. உங்கள் குடும்பத்தோடு இணைஞ்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எங்களுக்கு இன்னும் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரை நடத்தி தாருங்கன்னு உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். நிறைய பேர் சந்தோஷமான செய்திகளோடும் உட்காந்து இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தையை ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க. சிலர் துக்கத்தோடு நிறைய இழப்புகளின் மத்தியில் ரொம்ப நேசித்த யாரோ ஒருத்தரை இழந்து துக்கத்தோடு உட்காந்து கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ஆறுதலின் வார்த்தை எனக்கு கிடைக்காதா, இந்த இழப்பின் மத்தியில் எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்காதான்னு உட்கார்ந்துருக்கிறீங்க. அத்தனை பேருக்கும் இன்னைக்கு கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 58:8. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். சில நேரங்களில் சில குடும்பங்களில் சில இழப்புகள் வரும். அப்பொழுது அவங்க இருதயம் ரொம்ப துக்கம் அடையும். அப்போ ஊராரெல்லாம் போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள், ஊழியர்கள் போய் ஆறுதல் சொல்லுவார்கள், ஆறுதலின் வசனத்தை அவர்களுக்கு கொடுப்பார்கள். அந்த ஆறுதலின் வசனம் அவர்களை ஆற்றி தேற்றும், அவ்வளவுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இப்போ ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லுவான், ஆனால் கர்த்தர் அந்த ஆறுதலின் வார்த்தையை கிரியைகளிலே வெளிப்படுத்துவார், ஆறுதல் செய்வார். அப்பொழுது என்ன நடக்கும்? அந்த இழப்பு நிமித்தம் பாழடைஞ்சு போன அந்த குடும்பம் தேற்றப்படும் என்று ஏசாயா 51:3 சொல்கிறார். அவர்கள் பாழான ஸ்தலங்களை தேர்தலடை செய்து வனாந்தரமாய் மாறின அவருடைய குடும்பத்தை கர்த்தரின் தோட்டமாக மாற்றுவார். அதிலே சமாதானமும் சந்தோஷமும் துதியும் உண்டாக கர்த்தர் சில சுக காரியங்களை அங்கு செய்வார். இன்னைக்கு அதான் இந்த வசனம், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே குளிர்க்கும். யாரெல்லாம் இழப்புகளின் மத்தியில வேதனையோட கண்ணீரோட எதுவுமே நடக்கலை, எதுவுமே எனக்கு கை கூடலை, எதுவுமே கை கூடி வரல, எதுவுமே எனக்கு நிறைவேறலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்கிறார், உங்க குடும்பத்துல சுக வாழ்வை துளிர்க்க உன் பிள்ளைக்கு நான் ஒரு அற்புதம் செய்வேன். உன் சுக வாழ்வு துளிர்க்கும், தடைகள் நீங்கும், திருமணங்கள் நடக்கும். கர்த்தர் பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக இணைப்பார், இழந்து போன செல்வங்களை கொண்டு வருவார், சொந்த வீட்டிற்கு வழி திறப்பார். நிறைய நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் கர்த்தர் இந்த நாளிலே செய்து அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொன்ன வசனத்தின்படி ஒரு அற்புதத்தை செய்வார். குறிப்பாக திருமண தடைகளை உடைச்சி, கற்பத்தின் தடைகளை உடைச்சி உங்கள் சுக வாழ்வையும் சுப வாழ்வையும் துளிர்க்க பண்ணுவார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். டாக்டர் டி அபிஷா சுஜின், என்னுடைய PhD படிப்பை 2020ஆம் வருடம் தொடங்கினேன். பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவதற்கு முன்பாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து அனுப்பிய மங்கள வார்த்தையை வைத்து ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பேப்பர் பப்ளிஷ் ஆவதற்கும் தீசிஸ் சப்மிட் பண்ணவும் 2025 ஜூன் மாதம் வைவா முடிக்கவும் கிருபை புரிந்தார். வெறும் அபிஷாவாக இருந்த என்னை கர்த்தர் இப்பொழுது ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் ஏறெடுத்த வல்லமையான ஜெபத்தினால டாக்டர் அபிஷாவாக உயர்த்திய தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அப்படிப்பட்ட உயர்வுகளை கர்த்தர் தருவாராக. யாராவது PhD பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் இந்த மகளுக்கு எப்படி டக்குன்னு அந்த தீசிஸ் சப்மிட் பண்ண உதவி செய்தார், பேப்பர் பப்ளிஷ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார், அதன் பிறகு வைவா நல்லபடியாக முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கு இப்படிப்பட்ட மேன்மைகளை தருவாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் சுக வாழ்வு துளிர்க்கலை, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, நல்லதே நடக்கலை, நான் நொந்து போய் இருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு உன் சுக வாழ்வு இனி சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்கிற மங்கள வார்த்தை ஆக்டிவேட் பண்ணி அவர்கள் சிரசிலே வைத்து மடமடன்னு அவர்களுக்கு வேலைக்கான வழி திறக்கட்டும், மடமடன்னு கல்யாண காரியங்கள் நடக்கட்டும், மடமடன்னு கற்பம் திறக்கப்படட்டும், மடமடன்னு என் பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை கொடுத்து லைஃப்பை சூப்பராக செட்டில் பண்ணி கர்த்தர் எங்களுக்கு என்னென்ன செய்தாருன்னு பட்டியல் போட்டு சாட்சி சொல்வார்களாக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்ற நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயா 61:3 அப்படியே அவர்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.